அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக சட்டப்பேரவையில நெறைய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. அதுல முதல்ல பார்த்தீங்கன்னா, குண்டாஸ் சட்டம். ஓகேங்களா? குண்டாஸ் சட்டம் அப்படிங்கிறது 1982ஆம் ஆண்டு வந்திருக்கு. சரிங்களா? இந்த குண்டாஸ் சட்டத்த அமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அமெண்ட்மென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட்லாம் அண்டை மாநிலங்கள்ல இருந்து நம்ம மாநிலத்தில போட்டு போயிடுறாங்க. ஓகேங்களா? உயிரி மருத்துவ கழிவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயோமெடிக்கல் வேஸ்ட்ட மேனேஜ் பண்றதுக்காகவே பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மென்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி 2016ல மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சட்டத்துல ஒரு சில திருத்தங்கள், இந்த ரூல்ஸ்ல ஒரு சில திருத்தங்கள், அதே மாரி தமிழ்நாடோட குண்டாஸ் சட்டம் ஓகேங்களா? குண்டாஸ் சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடுப்பு காவல்ல அந்த மாரி பண்றவங்கள நம்ப தடுப்பு காவல்ல வைக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பயோமெடிக்கல் வேஸ்ட்ட நம்ம மாநிலத்தில போடுறவங்கள, நம்ம என்ன பண்ண முடியும்னா, தடுப்பு காவல்ல வச்சு அவங்கள விசாரிக்க முடியும். அதாவது என்ன பண்றாங்க அப்டின்னா, விசாரணையே இல்லாம அவங்கள கைது பண்ண முடியும். அதுதான் இந்த தடுப்பு காவல் அப்படிங்கிறது. குண்டாஸ் சட்டம் அப்படிங்கிறது 1982ல வந்திருக்கும். அந்த சட்டத்துக்கு கீழ அவங்கள நம்ம கைது பண்ண போறோம். சரிங்களா? ஸோ அந்த மாரி கைது பண்றவங்களோட சொத்துக்கள பறிமுதல் செய்ய முடியும். அந்த மாரி இப்ப சொத்துக்கள பறிமுதல் செய்றாங்க அப்டின்னா, அவங்க அத எதிர்த்து பெட்டிஷன் போடுவாங்க இல்லையா? அந்த பெட்டிஷன தள்ளுபடி பண்றதுக்கும் அரசாங்கத்துக்கு அதிகாரம் வழங்கக்கூடிய வகையில இந்த குண்டாஸ் சட்டம் அப்படிங்கிறது திருத்தப்பட்டிருக்கு. சரியா? அதான் முதல் செய்தியில குடுத்திருக்காங்க. இங்க பார்த்தீங்க அப்டின்னா, மனி லெண்டிங் என்டைட்டீஸ் அப்டின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது நமக்கு அமைப்பு சாரா கடன்கள் வழங்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு. அமைப்பு சார்ந்த கடன்கள் வழங்கக்கூடிய நிறுவனங்கள் இருக்கு. எக்ஸாம்பிள்க்கு பேங்க், கோஆப்பரேட்டிவ் பேங்க், நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, வட்டி கம்மியா கடன்கள குடுப்பாங்க. இந்த கந்து வட்டி பண்றவங்க, பினான்ஸ் வச்சிருக்கவங்கலாம் பார்த்தோம்னா, அதிக வட்டியில கடன்கள குடுப்பாங்க. சரியா? இந்த மாரி அதிக வட்டியில கடன்கள குடுக்கறனால மக்கள்னால கட்ட முடியாம போகும். அதிகமா எக்ஸசிவா ஃபைன் போடுறது. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு மாரி ஒரு டார்ச்சர் பண்றது. அண்ட் தென் அதிகமா வட்டிகள போட்டு டார்ச்சர் பண்றது. மென்டலி அவங்கள டிஸ்டர்ப் பண்றது. வேலைக்கு போற இடத்துலலாம் அவங்கள பின்தொடர்றது. இந்த மாரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் நெறையா கந்துவட்டிக்காரர்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களோட ப்ராப்பர்ட்டீஸ கான்ஃபிஸ்கேட் பண்ணிக்கிறது. இந்த மாரியான விஷயங்கள்லாம். இதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழகத்தில பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு சட்டத்த நம்ப துணை முதலமைச்சர் அறிமுகப்படுத்தியிருக்கார். அந்த சட்டத்தோட பேர் என்ன அப்படின்னா, மனி லெண்டிங் என்டைட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த கடன் வழங்கக்கூடியவர்கள் சட்டம் அப்படிங்கிறதா இது. மனி லெண்டிங் என்டைட்டீஸ் அப்படிங்கிற ஒரு சட்டத்த கொண்டு வந்திருக்காங்க. தமிழகத்தில பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி 2, 3 சட்டங்கள் நடைமுறையில இருக்க தான் செய்யுது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு 1943லே தமிழ்நாடு அடகு கடைக்காரர்கள் சட்டம் அப்படிங்கிறது வந்திருக்கும். அதுக்கப்புறமா 1957ல தமிழ்நாடு பணக்கடன் வழங்குபவர்கள் சட்டம் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்தது தமிழ்நாடு கந்துவட்டி தடை சட்டம் அப்படிங்கிறது 2003ல வந்திருக்கு. இந்த மாரியான சட்டங்கள் இருக்கு. அது இல்லாம இப்ப இன்னொரு சட்டமும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்துக்கு கீழ பார்த்தீங்க அப்படின்னா, 5 வருஷம் வரைக்கும் மேக்ஸிமம் இம்ப்ரிசன்மென்ட் அது மாரி 5,00,000 வரைக்கும் ஃபைன் போட முடியும். கடன் வழங்கக்கூடிய நிறுவனங்கள், ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் எல்லாருமே அரசாங்கத்தோட பதிவு பண்ணியிருக்கணும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன 3 இயர்ஸ் ஒன்ஸ் ரெனியூ பண்ணணும். இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட்டான புரோவிஷன்ஸ கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, உறுதுணை கடன் வழங்கு திட்டம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது ஆதி திராவிடர், ஷெட்யூல்டு டிரைப்ஸ் மத்தியில இருக்கக்கூடிய இந்த சிறு மற்றும் வாணிகர்கள்லாம் இருக்காங்கல்ல, சிறு வாணிகர்கள் ஓகேங்களா? ஸ்மால் அண்ட் மைக்ரோ அ ஆன்டர்பிரினர்ஸ் அண்ட் தென் ஸ்மால் அண்ட் மைக்ரோ பிசினஸ்லாம் பண்றாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் ரூ. 25,00,00,000 வரைக்கும் கடன்கள குடுக்கக்கூடிய வகையில தமிழக அரசாங்கம் உறுதுணை அப்படிங்கிற கடன் வழங்கும் திட்டத்த அறிமுகப்படுத்த போறாங்க. இந்த கடன்கள கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ் நேஷனல் பினான்ஸ் டெவலப்மென்ட் ஃபண்ட் மூலியமா வழங்க போறாங்க அப்படிங்கிற செய்திய நம்ப அமைச்சர் சொல்லியிருக்கார். சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு எம்எல்ஏ கான்ஸ்டிட்யூயன்சி டெவலப்மென்ட் ஃபண்ட் எம்எல்ஏ சிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த திட்டம் அப்படிங்கிறது நமக்கு 1997, 98 காலகட்டத்தில வந்திருக்கும். சரிங்களா? இந்த திட்டத்துக்கு கீழ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் அவங்க தொகுதிய மேம்படுத்துவதற்காக தொகுதி மேம்பாட்டு நிதி அப்படின்னு சொல்லி ஒரு ரூ. 3,00,00,000 குடுப்பாங்க. இதுவே எம்பியா இருந்தா அவங்களுக்கு ரூ. 5,00,00,000 குடுப்பாங்க. அது மத்திய அரசாங்கம் நடைமுறையில வச்சிருக்கக்கூடிய திட்டம். சரியா? எம்பி லேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப தமிழகத்தில இருக்கக்கூடிய இந்த ரூ. 3,00,00,000 இருக்கு இல்லையா? இந்த ரூ. 3,00,00,000க்கு பார்த்தீங்கன்னா, 18% ஜிஎஸ்டி போடுறாங்க. ஓகேவா? இதனால என்ன ஆகுது அப்டின்னா, தொகுதி ஐ மீன் அந்த தொகுதியில இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே, அ இவ்வளவு கடன்கள ஐ மீன் இவ்வளவு 18% ஜிஎஸ்டி போடுறனால, எங்கனால இந்த ரூ. 3,00,00,000 தொகுதி மேம்பாட்டுக்கு முழுமையா பயன்படுத்த முடியல. ஃபுல் அமௌண்ட்டயும் பயன்படுத்த முடியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டே தான் இருந்துச்சு. அதனால நேத்து நம்ம முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த ரூ. 3,00,00,000க்கு விதிக்கக்கூடிய 18% ஜிஎஸ்டி அப்படிங்கிறத அரசாங்கமே இனிமேல் ஏத்துக்கும். அரசாங்கமே அந்த ஒரு எக்ஸ்பென்ஸஸ பியர் பண்ணிக்கும்.
தொகுதி உறுப்பினர்கள் எல்லாருமே அந்த 3,00,00,000 முழுமையா பயன்படுத்துறதுக்கான வழிவகை செஞ்சு தரப்படும் அப்படிங்கிறத ஒரு உறுதிமொழிய குடுத்திருக்காரு. சரிங்களா? மத்தபடி பார்த்தீங்கன்னா, இன்றைய செய்தித்தாள்ல வேற என்ன செய்திகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மைல் அப்படிங்கிற திட்டம். ஓகேங்களா? சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் இன் லைவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 2022ல இந்த திட்டம் வந்திருக்கும். இந்த திட்டத்துக்கு கீழ 2 காம்போனன்ட். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெக்கர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? பெக்கர்ஸ் இல்லாத இந்தியாவ உருவாக்கணும் அப்படிங்கிறது ஒரு காம்போனன்ட். இன்னொன்னு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னொன்னு காம்போனன்ட். சரிங்களா? இதுல பெக்கர்ஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய காம்போனன்ட் அப்படிங்கிறது சரியான முறையில நடைமுறைப்படுத்தப்படல அப்படிங்கிறது இந்த ஆர்டிகிள்ல குடுத்திருந்தாங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட 81 சிட்டீஸ்ல இந்த ஸ்மைல் திட்டம் இனிஷியலா வந்து நடைமுறைப்படுத்தப்படுது. அதுல கிட்டத்தட்ட 9,958 பேர வந்து பெக்கர்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஆனா அதுல ரீஹாபிலிடேட் பண்ணத பார்த்தோம்னா, ரொம்ப கம்மியா 970 பேர மட்டும் தான் ரீஹாபிலிடேட் பண்ணியிருக்காங்க. ஆனா 2011 சென்சஸ் படி பார்க்கிறப்ப, இந்தியாவுல கிட்டத்தட்ட 3.7 லட்சம் பெக்கர்ஸ் வந்து இருக்காங்க. அப்ப பார்க்கிறப்ப இந்த திட்டம் இன்னும் சரியான முறையில நடைமுறைப்படுத்தப்படல அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த ஆர்டிகிள்ல நமக்கு குடுத்திருக்காங்க. ஸோ ஸ்மைல் திட்டம்னா என்ன? எதுக்காக இந்த ஸ்மைல் திட்டம் வந்திருக்கு? அப்படிங்கிறத படிச்சுக்கோங்க. ஆ பேசிக்கா நமக்கு பிரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அது போதும். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா, சேலஞ்சஸ்ன்னு பார்க்கிறப்ப இந்த பாயிண்ட்லாம் நம்ப டேட்டா பாயிண்டோட கோட் பண்ணி காட்ட முடியும். சரிங்களா? அடுத்ததா இந்த இடத்துல WHO பேண்டமிக் அக்ரீமெண்ட்ட பத்தி குடுத்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு விஷயம் தான். WHO பேண்டமிக் அக்ரீமெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடிய WHO ஆனுவல் அசெம்பிளில வந்து சைன் ஆகப்போகுது. அதே மாரி இன்டர்நேஷனல் ஹெல்த் ரெகுலேஷன்ஸ் அப்படிங்கிறதுமே இருக்கு. இது வந்து 2005ல வந்து நடைமுறை கொண்டு வந்திருப்பாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா, 1969ல வந்திருக்கும். அதன் பிறகு 2005ல அத மறுபடியும் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, WHO அளவுல பார்க்கிறப்ப ஒரு முக்கியமான பன்னாட்டு ஒப்பந்தமாக இருக்கு. இன்டர்நேஷனல் ஹெல்த் ரெகுலேஷன் அப்படிங்கிறது. அத தாண்டி இப்ப பார்த்தீங்கன்னா, WHO பேண்டமிக் அக்ரீமெண்ட் அப்படிங்கிறது வரப்போகுது. கோவிட்-19 பேண்டமிக் அப்ப எல்லா நாடுகளுமே வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. இல்லையா? பேண்டமிக் அந்த வைரஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு பார்டர்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா நாடுகளையுமே பாதிக்க தான் செஞ்சது. அப்படிங்கிறப்ப, இந்த மாரி அடுத்ததா ஒரு பேண்டமிக் வரப்ப, உலக நாடுகள் எப்படி அந்த குளோபல் கோஆப்பரேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஆ நெகோஷியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பேண்டமிக் முடிஞ்சதுக்கு அப்புறமா. ஸோ அதனுடைய விளைவாக தான் இந்த பேண்டமிக் அக்ரீமெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. எல்லா நாடுகளுமே இதுல கையெழுத்து இட போறாங்க. கிட்டத்தட்ட 190 நாடுகளுமே. சரிங்களா? அதுல முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேத்தோஜன் ஆக்சஸ் அண்ட் பெனிஃபிட் ஷேரிங் சிஸ்டம் அப்படிங்கிறது. சரியா? இப்ப நம்ம நாட்ல ஒரு 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 வைரஸ் தொற்று பரவ ஆரம்பிச்சது அப்படின்னா, இந்தியா ஃபுல்லா அது பரவிருச்சுன்னா, கண்டிப்பா அடுத்த நாடுகளுக்கும் பரவ ஆரம்பிக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வைரஸோட சாம்பிள்ஸ வந்து WHO கிட்ட சப்மிட் பண்ணணும். சரிங்களா? WHO இன் த சென்ஸ் இந்த பார்மா கம்பெனிஸ் கிட்டலாம் குடுப்பாங்க. உலக வளர்ந்த நாடுகள் கிட்டலாம் குடுப்பாங்க. அந்த வளர்ந்த நாடுகள் பார்மா கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வைரஸ்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு வேக்சின டெவலப் பண்ணுவாங்க. அந்த நோய கண்டுபிடிக்கிறதுக்கான டெஸ்டிங் கிட்ட வந்து டெவலப் பண்ணுவாங்க. புரொடெக்டிவ் எக்யூப்மென்ட்ஸ வந்து டெவலப் பண்ணுவாங்க. இந்த மாரியான விஷயங்கள்லாம் டெவலப் பண்ணுவாங்க இல்லையா? அந்த ஒரு வைரஸோட அ என்ன அந்த வைரஸ் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சா தான் அதுக்கு ஏத்த மாரியான ரெஸ்பான்ஸ் இதெல்லாம் நம்மனால பண்ண முடியும். அப்ப அதுக்கு அந்த வைரஸோட சாம்பிள் அப்படிங்கிறது தேவைப்படும். இப்ப பாதிக்கப்பட்ட ஒரு நாடு சாம்பிள குடுக்குறாங்க அப்படின்னா, அத பேஸ் பண்ணி உலக நாடுகள் என்ன பண்ணிக்குவாங்க, அவங்க நாட்டுல அந்த வைரஸ் தாக்குதல் வராம இருக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் பண்ணிருவாங்க. அப்ப சாம்பிள குடுத்த இந்த நாட்டுக்கு எதுவுமே வராது இல்லையா? இதுவரைக்கும் அப்படிதான் இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பேத்தோஜன் ஆக்சஸ் அண்ட் பெனிஃபிட் ஷேரிங் சிஸ்டம்ல நம்ம சாம்பிள குடுத்தோம்னா, அவங்க அத பேஸ் பண்ணி டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெவலப்மென்ட்ல நமக்கு ஒரு சில விஷயங்கள ஷேர் பண்ணவும் செய்வாங்க. லைக் டெக்னாலஜிய ஷேர் பண்ணலாம். இல்ல ஒரு வேக்சின எப்படி மேனுஃபேக்சர் பண்றது அப்படிங்கிறத சொல்லி தரலாம். இந்த மாதிரியான டெக்னாலஜி ஷேரிங் அப்படிங்கிறத இந்த ஒரு அக்ரீமென்ட்டோட முக்கியமான அம்சமா பார்க்கப்படுது. அதுதான் இந்த பேத்தோஜன் ஆக்சஸ் அண்ட் பெனிஃபிட் ஷேரிங் சிஸ்டம் அப்படிங்கிறது. சரிங்களா? ரைட். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல சிம்லா ஒப்பந்தம், அடுத்தது இண்டஸ் ட்ரீட்டி பத்தி குடுத்திருப்பாங்க. ஸோ பேசிக்கா நமக்கு எப்போ சைன் ஆச்சு, என்ன ஏதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ சிம்லா ஒப்பந்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஜூலை 2, 1972ல கையெழுத்தாயிருக்கும். அதாவது 1971ல இந்தியா, பாகிஸ்தான் போர். அதிலிருந்து பங்களாதேஷ் அப்படிங்கிற நாடு உருவாகியிருக்கும். அது மட்டும் இல்லாம, ஆ நெறையா கிட்டத்தட்ட 93,000 பாகிஸ்தானியர்கள் வந்து சரணடைஞ்சிருப்பாங்க. பாகிஸ்தான் ராணுவத்த சேர்ந்தவங்க. ஸோ இவங்கள எல்லாம் வந்து திருப்பி பாகிஸ்தானுக்கே கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாரியான ஒரு விஷயங்கள மையப்படுத்தி தான் இந்த சிம்லா ஒப்பந்தம் அப்படிங்கிறது 1972 ஜூலை அ
ஜூலை 2, 1972ல வந்து நமக்கு கையெழுத்தாயிருக்கும். நம்மளோட பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி, அவங்களோட பிரசிடென்ட் சுல்ஃபிகார் அலி பூட்டோ இவங்க 2 பேரும் தான் இந்த அக்ரீமெண்ட்ட சைன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு கீழ பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோட பிரிசனர்ஸ் அனுப்பியிருப்போம். பங்களாதேஷ வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறதையும் ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இன்னொரு முக்கியமான அம்சம் என்னன்னா, காஷ்மீர் பிரச்சனையில வெளிநாடுகள்ல வந்து தலையிட விடாம, இந்தியாவும் பாகிஸ்தானுமே பைலேட்டரலா இந்த பிரச்சனைய நெகோஷியேட் பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறதுமே இந்த அக்ரிமெண்ட் கீழ இருந்துச்சு. இப்ப சமீபத்தில பார்த்தீங்கன்னா, இந்திய அரசாங்கம் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறத நிறுத்தி வைக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. பஹல்காம் அட்டாக்குக்கு அப்புறமா. சரிங்களா? இப்ப அதனால அதுக்கு ரிட்டாலியேட் பண்ற மாரி, அதற்கு எதிர்வினை ஆற்ற மாரி பாகிஸ்தான் இந்த அக்ரிமெண்ட்ட நிறுத்தி வைக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதனால அ மத்த நாடுகள் நம்ப காஷ்மீர் பிரச்சனை, இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் இந்த மாரியான பிரச்சனைகள்ல தலையிடுவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி இந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல வந்து வயலேட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத இந்த ஆர்டிகிள்ல குடுத்திருந்தாங்க. கடைசியா பார்த்தீங்கன்னா, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி பத்தி நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டே தான் வரோம். இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அப்படிங்கிறது செப்டம்பர் 19 ஓகேங்களா? செப்டம்பர் 19 1960ல நம்மளோட பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு, அங்க இருக்கக்கூடிய ஜெனரல் ஆயூப் கான் அவர்களுக்கும் மத்தியில கையெழுத்தான ஒரு அக்ரீமெண்ட் தான் இது. சரிங்களா? ஸோ இத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இண்டஸ் நதியோட இண்டஸ் மற்றும் அதனுடைய துணை நதிகள் பார்த்தோமா, இண்டஸ் அப்படிங்கிறது மெயின் ரிவர். அதோட டிரிபியூட்டரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீலம், செனாப் சாரி ஜீலம்க்கு அப்புறமா சட்லஜ், அடுத்ததா ஆர்சிபி அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? ராவி, செனாப், அடுத்தது பீஸ் அப்படிங்கிற இந்த நதிகள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஜேஎஸ்ஆர்சிபி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? ஸோ இந்த நதிகள் எல்லாமே அ இண்டஸோட துணை நதிகள் பிளஸ் இண்டஸ் இந்த 6 நதிகளையும் ஷேர் பண்ணிக்கக்கூடிய அக்ரீமெண்ட் தான் இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி. அத வந்து 2ஆ பிரிச்சிருப்பாங்க. வெஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர்ஸ், ஈஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் அப்படிங்கிறது. வெஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்க்கு ஃபுல் கண்ட்ரோல் பாகிஸ்தானுக்கு போயிரும். ஈஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர்ஸோட கண்ட்ரோல் இந்தியாவுக்கு வந்து வந்துரும். இப்ப வெஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்னா ஜீலம், இண்டஸ், செனாப் வந்து இருக்கும். ஈஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்னா ஆ சத்லஜ், ராவி, பீஸ் இந்த 3 நதிகளும் இருக்கும். சரிங்களா? இப்ப நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டிய நிறுத்தி வைக்க போறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இதனால பாகிஸ்தானோட பொருளாதாரம், விவசாயம், குடிநீர் அது மட்டும் இல்லாம மின்சார உற்பத்தி இது எல்லாமே பாதிக்கப்படும். ஸோ அதனால ஒரு பதட்டமான சூழல் உருவாகியிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். சரிங்களா? ஸோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்துட்டோம். நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.